இருந்து நாங்கள் வாசிக்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 67வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 2வது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வாசிப்போம். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மகிமை உள்ள தெய்வமே, எங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிறவரே, இந்த அருமையான பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளுக்காய் உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்காக நாங்கள் ஆயத்தத்தோடு ஆண்டவரே வாஞ்சியோடு இருக்கிறோம் ஐயா. கர்த்தர் இந்த நாளும் பேசுங்க ஆண்டவரே. ஐயா, உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஒரு 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாய் அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளாய் ஒரு மனம் திரும்புதல்களை உண்டாக்கி மறுரூபத்துக்குள்ளாய் நடத்தத்தக்கதாய் கர்த்தர் நீங்கள் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வார்த்தையை கொடுக்கிற அடியேனையும் சிலுவை நிழல்லே மறைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தர் நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். ஆமேன், அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் கர்த்தரை ஆராதித்தோம். கர்த்தர் எங்களை பலப்படுத்தி இருக்கிறார். பல விடயங்களை இந்த மாதத்திலே புதிதாக 9வது மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறபடினாலே நாங்கள் எவ்வளவோ ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தருடைய பலத்தினாலே இன்னும் நாங்கள் இடைக்கட்டப்பட வேண்டும். கர்த்தர் தொடர்ந்து எங்களை நடத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் கடந்து வந்த பாதைகளிலே எவ்வளவோ போராட்டம், எவ்வளவோ காரியங்களை சந்தித்த நாங்கள் இனிமேலும் அது வராதென்று வேதம் சொல்லவில்லை. ஆனால் அதை வந்தாலும் கர்த்தர் தான் எங்களை தொடர்ந்தும் நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த மாதத்திலும் கூட ஆண்டவரே நீங்க போதும், நீங்க போதும் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அல்லேலூயா. அதே போல தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கும் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கைகளை இன்னும் ஒரு மறுரூபத்துக்குள்ளாய், ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாய் அவருடைய வார்த்தையினாலே கூட நாங்கள் பலப்படுத்தத்தக்கதாய் கர்த்தருடைய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால்தான் அங்கே ஏசாயாவிலே சொல்லப்படுகிறது, நான் உனக்கு பிரயோஜனமானதை போதித்து பிரயோஜனம் இல்லாததை போதிக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. நம்முடைய தேவன் நமக்கு பிரயோஜனம் உண்டாகத்தக்கதாக நமக்கு போதிக்கிற தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமேன். அதனால்தான் ஆண்டவருடைய வார்த்தை வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலே இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். அதனாலே பிரயோஜனம் உண்டாகிற வார்த்தைகள் வெளிப்படும் பொழுது அதிலே எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கிறது. ஆமேன். நல்ல பிழைப்பான், அவன் வாழுவான், அவன் நல்லா இருப்பான் தேவனுடைய வார்த்தையினாலே. ஆமேன், அல்லேலூயா. மனுஷன் வார்த்தை சில வேளைகளில் எங்களுக்கு நோவா இருக்கும், சில வேளைகளில் அது ஏதோ சந்தோஷம் போல இருக்கும். பிறகு யோசித்தால் இவர் என்னென்னத்திலே சொல்லி இருப்பார், அப்படியெல்லாம் எங்களுக்கு சந்தேகம் உண்டாகும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அப்படி அல்ல. கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்குள்ளாக ஒரு நல்ல வாழ்க்கைக்கு ஏதுவாய், நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு ஏதுவாகத்தான் கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கிறது. அதனால்தான் நாங்கள் சொல்வது உண்டு, வார்த்தை நேரங்களிலே தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் என்றால் சில வேளைகள் ஒரு 40 நிமிஷமோ 45 நிமிஷமோ 1 மணித்தியாலமோ கர்த்தருடைய வார்த்தை போகும் பொழுது அதிலே ஒரு வார்த்தை எங்களை தொடும், ஒரு வார்த்தை எங்களுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துவிடும், ஒரு வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பலனை கொண்டு வந்துவிடும். சோர்ந்து போனால், உடைந்து போனால் அந்த வார்த்தை எங்களை தேற்றி விட்டு விடும். அல்லேலூயா. அதனால தான் அங்கே 100க்கு அந்த அதிபதி சொல்றான், உங்களுடைய ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என்னுடைய வேலைக்காரன் பிழைப்பான். ஆமேன். அவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை வேளைகளிலே நாங்கள் இன்னும் அங்கே வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணும் பொழுது லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார். ஆமேன். அதனாலே கர்த்தரும் நிச்சயமா எங்களுடைய இருதயத்தை திறந்து அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நிச்சயமாய் கிரியை செய்வார். நாங்களும் விட்டு கொடுக்க வேண்டும். ஆமேன். அதற்காக ஆண்டவருடைய வார்த்தையை என்ன என்று சொல்லி ஒரு அலட்சிய போக்கோடு
நாங்கள் இருப்போமா இருந்தால் என்ன, அல்லது அலட்சிய போக்கென்றால் ஓகே ஒரு மனத்தியாலத்தில் முடிஞ்சிடும், அல்லாட்டி இன்றைக்கு செல்வம் பிரதரான ஒரு 40 நிமிஷத்துலையோ அல்லது 45 நிமிஷத்துல முடிஞ்சிடும், அப்படி ஒரு எதிர்பார்ப்போடையும் இருக்கக்கூடாது. ஆமென். ஒரு வார்த்தை எங்களுக்குள்ளாக, அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையை பல மாற்றங்களை கொண்டு வந்துவிடும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை தேவனுடைய பிள்ளைகள் ஒரு அலட்சியமாக, அந்நிய ஒரு காரியமாக, ஒரு நிர்விசாரமாக தேவனுடைய பிள்ளைகள் ஒரு பொழுதிலும் அதை நினைத்து அல்லது இதில் இருந்து கேட்கக்கூடாது. ஆமென். என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் ஓசியாலே, என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அதை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார். இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்றது போல அந்நிய காரியமாக, அது அந்த வார்த்தை தான் எங்களுடைய வாழ்க்கைகளை எழும்ப பண்ணுகிறது, எங்களுக்குள்ள ஆசீர்வதிக்கிற வார்த்தையா இருக்கிறவனால். அதனால் தான் இதிலே சில வேளைகளை அடியேன் நின்று இதிலே சொன்னாலும் நான் உங்களுக்கு சொல்வது போல எனக்கும் சேர்த்துத்தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். உலகத்திலே சொல்ல உனக்கு இல்லையடி உபதேசம் ஊருக்கென்று, அப்படி அல்ல, எனக்கும் சேர்த்துத்தான். ஆமென். மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ உனக்கு நீயே போதியாமல் இருக்கலாமா? களவெடுக்க கூடாது, பொய் சொல்லக்கூடாது, விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது என்று சொல்லுகிற நீ உனக்கு நீயே போதியாமல் இருக்கலாம் என்று பவுல் சொல்லுகிறார். அதனால எனக்கும் சேர்த்துத்தான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். அதனால கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் அலட்சியம் பண்ணி ஒரு விசாரத்தோடு இருக்கக்கூடாது. அதுக்காக நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னால் அந்த வார்த்தை இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்த முடியாது. எந்த வார்த்தையை நாங்கள் ஒரு அலட்சிய போக்கோடு இதை ஒரு அந்நிய காரியமாக விட்டு விடுகிறோம், அந்த வார்த்தை தானே எங்களை நியாயம் தீர்க்கும். இங்க பாருங்கள், யோவான் புஸ்தகம் 12வது அதிகாரம் 48வது வசனம். யோவான் 12வது அதிகாரம் 48வது வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். ஆமென். பாருங்க, என்ன அதுல வடிவா பார்ப்பீங்கடா, என்ன தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்குதா? வடிவா பார்த்தீங்கடா, நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்குது. என்னண்டா அவற்றை வார்த்தையா? ஆமென். நியாயம் தீர்க்கிறது என்று சொல்லவில்லை, நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது இல்லையா? அதுதான் நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும். அதனாலே தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இன்றைக்கு எந்த வார்த்தைக்கும் நாங்கள் இந்த இடத்துல அடியேன் இன்றைக்கு சொல்றேன் அப்புறம் இல்லை, எப்பயுமே தேவனுடைய பிள்ளைகள் இதில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அதை அலட்சியமாய் ஒரு நிர்விசாரத்தோடு இருப்போம் என்றால் அந்த வார்த்தை தான் இந்த வார்த்தை கொடுத்தேனே ஊழியக்கார் மூலமாய் சொல்லப்பட்டதே என்று சொல்லி அந்த வார்த்தை தான் எங்களை நியாயம் தீர்க்கும். அதனாலே கடைசி நாட்கள், கடைசி ஆண்டவருடைய வருகை அது சீக்கிரம் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறபடினாலே வார்த்தையிலே நாங்கள் கவனமாக இருப்போம். ஆமேன். பரிசேயர் சதுசேயரை குறித்து சொல்லப்படுகிறது, அவங்கள் என்னுடைய ஆலோசனை தங்களுக்கு கேடு உண்டாகும்படி என்னுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். நாங்கள் ஆலோசனையை, கர்த்தருடைய வார்த்தையினுடைய விடயங்களை நாங்கள் தள்ளி விடுகிறோம் என்றால் இன்னொன்று எங்களுக்கு கேடு உண்டாகும்படியாகத்தான். ஆமேன். ஆகவே ஒருவரும் என்ன சகோதரனை இப்படி பேசுறீங்கன்னு இல்லை, நான் சொல்வது போல எனக்கும் சேர்த்துத்தான். ஆமேன். அதனாலே கர்த்தருடைய வார்த்தை அவதானமாக இருந்து கேட்போம். கர்த்தர் நிச்சயமா இன்றைக்கும் ஆண்டவர் எங்களோடு பேசுவார். இந்த ஆண்டு நற்செய்தியின் ஆண்டு என்று சொல்லி கர்த்தர் எங்களுக்கு இந்த ஆண்டை பிரகடனப்படுத்தி இருக்கிறார். வாக்குத்தத்தத்தை தந்து இந்த ஆண்டை நற்செய்தியின் ஆண்டு என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறார். அதாவது நற்செய்தி என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய நற்செய்தி சுவிசேஷத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறதோடு எங்களுக்கும் ஆண்டவர் நல்ல செய்திகளை கேள்விப்பட பண்ணுவார் என்ற அந்த வாக்குத்தத்தத்தின் உள்ளடக்கங்களோடு கர்த்தருடைய வார்த்தைகள் இங்கே பிரசங்கிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஆமேன். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நிச்சயமாய் ஒவ்வொரு பிரசங்கங்கள், ஒவ்வொரு விடயங்களையும் நீங்கள் உற்று நோக்குவீங்களா இருந்தால் நாங்கள் நற்செய்தியை எவ்வளவுத்திற்கு நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். சில வேளைகளில் அதிலே என்ன ஆசீர்வாதங்களை குறித்து பேசப்படவில்லை என்று சொன்னாலும் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய வழி கர்த்தருக்கு அங்கே பிரியமா இருந்தால், ஒருவனுடைய வழி அங்கே கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருவும் சமாதானம். ஆகவே கர்த்தருக்கு பிரியமாக நற்செய்தியை நாங்கள் சொல்லும் பொழுது, கர்த்தருடைய விருப்பத்தின் பிரகாரம் கர்த்தருடைய இந்த நற்செய்திகளை, சுவிசேஷத்தை நாங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் எங்களுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா.
அல்லேலூயா. அதனாலே ஆசீர்வாதத்தை குறித்து பேசப்படவில்லை என்று சொல்லி அதிலே நாங்கள் ஒரு மனம் உடைந்தவர்களா அல்லது மனமடிவுக்குள்ளாக போகக்கூடாது. கர்த்தர் காரியங்கள் எல்லாவற்றிலுமே பிரயோஜனமாகத்தான் பேசுகிற தேவன். ஆமென், அல்லேலூயா. ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் ஒரு வேத பகுதியை படித்தோம். சங்கீத புஸ்தகம் 67வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை நாங்கள் படித்தோம். அதிலே சொல்லப்பட்டது போல, தேவனே பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சண்யமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அப்படிவா இந்த வார்த்தையை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறதுனாலே, தேவனுடைய ஆசீர்வாதம் எங்களுக்குள்ளே வெளிப்படுவதனால் வெளிப்படும் நற்செய்தி. இந்த செய்தியினுடைய தலைப்பு, தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறதுனாலே அல்லது எங்களுக்குள்ளாக அவருடைய ஆசீர்வாதமான விடயங்கள் எங்களுக்குள்ளே கடந்து வருவதனாலே வெளிப்படும் நற்செய்தி. அதான் 1வது வசனத்திலே அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவனே பூமியிலே உம்முடைய வழியும், உம்முடைய வழி பூமியிலே இருக்கிற எல்லா மக்களுக்குள்ளும் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சண்யமும் விளங்கும்படியாய், அவருடைய ஆசீர்வாதமான நல்ல வழிநடத்தல்கள் வெளிப்படுவதற்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து, ஆமென், எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ண. அல்லேலூயா. ஆகவே எங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறதுனால் சுகபலங்கள், ஆரோக்கியங்கள், தேவைகளை சந்தித்து இப்படியாக என்னென்ன ஆசீர்வாதமான விடயங்கள் எங்களுக்கு தேவையோ அந்த விடயங்கள் எல்லாவற்றிலும் அற்புத தேவன், அதிசய தேவன், ஆச்சரியமான தேவன் எங்களுடைய காரியங்களை சந்தித்து ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, நாங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தினாலே தேவனுடைய வழி, தேவனுடைய இரட்சண்யம் வெளிப்படுமா. அல்லேலூயா. அதுதான் அவர் அழகா சொல்ற, பூமியிலே உம்முடைய வழிகளும் யாதிகளுக்குள்ளே உம்முடைய இரட்சண்யமும் விளங்கும்படியாக வெளிப்படும்படியாக எங்களை ஆசீர்வதி. அல்லேலூயா. அவை இந்த நாளிலும் சந்தோஷம், ஆசீர்வாதத்துக்குரிய செய்தி. சரி, பாப்போம், பின்னுக்கு பாப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆமென், அல்லேலூயா. ஆகவே அந்த ஆசீர்வாதத்தின் தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறதுனாலே நாங்கள் எங்களுடைய சுகங்களோ ஆரோக்கியங்களோ எங்களுடைய காரியங்கள் பூமிக்குரிய பிரகாரமான விடயங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பதனாலே அவைகளின் நிமித்தம் தேவனுடைய நாமம் வெளியிலே அறியப்படும் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட நீங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது, எங்களை கொண்டு எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனையை வீச பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றார். அல்லேலூயா. எல்லா இடங்களிலும் அவர் வெற்றி சிறக்க பண்ணி ஆசீர்வதித்து அங்கே வழி நடத்தப்படும் பொழுது அவரை அறிகிற அறிவின் வாசனை, இது கர்த்தரால் தான் இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், கர்த்தர் உண்டு பண்ணினது என்று அவர்கள் எல்லாரும் சொல்லும் பொழுது அவரை அறிகிற அறிவின் வாசனை, அவரை நாங்கள் வெளிப்படுத்தத்தக்கதாக அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே நாங்கள் ஆசீர்வாதத்தினால் எப்படி ஆண்டவருடைய காரியங்கள் வெளிப்படும் என்றெல்லாம் அப்படி யோசிக்க, நிச்சயமாய் வெளிப்படும். எங்களை நாங்கள் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம், குடும்பமாக இருக்கிறோம், சமாதானமாக இருக்கிறோம், பிள்ளைகளோடு இருக்கிறோம் என்றால் இது கர்த்தருடைய கிருபை. ஆமென். அதனால இதை கேட்கும் பொழுது இது எப்படி என்ன எப்படி சகோதரங்களே சகோதரிகளே எப்படி எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது நாங்கள் கர்த்தரை வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தருடைய நாமம் அங்கே மகிமைப்படுகிறது, கர்த்தரை அறிவிக்கிறோம். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு விடயங்களை நாங்கள் சொல்லலாம். அவர்களாகவே சில நேரம் கேட்பார்கள், நீங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறீங்க, எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்க, எப்படி இப்படியான இக்கட்டான நேரங்களில் எல்லாம் எவ்வளவுத்துக்கு நல்ல சமாதானமாய் நல்ல எல்லா காரியங்களிலுமே ஒரு பூரிப்பா இருக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் அதிலே மகிமைப்படும். ஆமென். அது ஆசீர்வாதத்தினாலே வெளிப்படுகிற ஒரு நற்செய்தி. ஆமென். வேதத்திலே உங்களுக்கு தெரியும், நான் வசனங்களை உங்களுக்கு சொல்வதை பார்க்கலாம், நான் வேதத்திலே இருக்கிறது. ஏனென்றால் நீங்களும் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டுமாம். என்ற வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்களாம். அதனாலே அவங்க சொல்றது எல்லாத்தையும் நம்பக்கூடாதாம், சோதித்து பார்க்கணுமா. ஆமென். நான் கள்ள தீர்க்கதரிசி என்று நினைச்சு இப்பயே ஒரு சந்தேகத்தில் நினைச்சு பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்க கூடாது, நீங்க சோதிச்சு பார்க்கலாம். ஆமென்.
அல்லேலூயா. ஏனென்றால் ஏன் அதை சோதித்து பார்க்கணும் என்று சொல்லப்படுகிறது என்றால், அவங்கள் தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப மனசும் மாம்சத்துக்கு ஏற்ற போல அடித்து விடுறது, சொல்லி விடுறது, அப்படி வேதத்துக்கு முரணாக இருக்கும். அதனால் தான் சோதித்து பார்க்கணும். கடைசி நாட்கள் அப்படி எல்லாம் எழும்புவார்களா. அதனாலே லாசருவை குறித்து நீங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது, அவன் மரித்து 4 நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவன் உயிரோடு எழும்பின பிற்பாடு, அவன் ஜீவனோடு எழுந்த பிற்பாடு அநேக யூதர்கள் தேவனிடத்திலே விசுவாசம் வைத்தார்களாம். ஏன்னா அவனுடைய ஆசீர்வாதம், அவன் சுகம் பெற்றான், இப்படி மரித்து போன ஒரு மனுஷன் உயிர் பெற்றானே, இப்படி இந்த தெய்வம் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி தேவனிடத்தில், இதை நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம், அநேக யூதர்கள் விசுவாசம் வைத்தார்களாம். ஆமென். அதனாலே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆசீர்வாதங்களினாலே, அது என்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இருக்கலாம், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களா இருக்கலாம், அந்த ஆசீர்வாதங்களினாலே கர்த்தர் உடைய நாமம் நிச்சயமாய் மகிமைப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்படி என்று சொன்னால் வேதம் எல்லா வாக்குத்தத்தத்துக்கும் நிபந்தனைகள் இருக்கிறது. ஆமென். ஆசீர்வாதத்துக்கும் கர்த்தருடைய நிபந்தனைகள், எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆசீர்வாதமா எப்படி இருப்பார்கள், ஆசீர்வதித்து எப்படி ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டவர்கள் உடைய வாழ்க்கைகள் எப்படி இருந்தது என்றெல்லாம் வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனாலே நானும் நீங்களும் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், எங்களுடைய ஆசீர்வாதங்களின் நிமித்தம் அநேகர் தெய்வத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாய், தெய்வத்தினுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை குறித்து பார்த்து சீக்கிரமாய் முடித்துக் கொள்ளலாம். சங்கீத புஸ்தகம் வாசிப்போம். 128வது அதிகாரம், சங்கீத புஸ்தகம் 128வது அதிகாரம், 1வது வசனத்திலிருந்து வாசித்தால் நல்லா இருக்கும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். பாருங்கள், இதிலே நல்ல ஆசீர்வாதமான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி நாங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பார்கள், மனைவி ஆசீர்வாதமா இருப்பார்கள், எங்களுடைய கையின் பிரயாசங்கள் எப்படி ஆசீர்வாதமா இருக்கும், எப்படி எல்லாம் என்று சொல்லி இதிலே ஆசீர்வாதத்தை குறித்த விடயத்தை எழுதப்பட்டிருக்கிறது, படித்திருக்கிறோம். ஆனால் இந்த ஆசீர்வாதத்துக்கு முன்பாக கர்த்தருடைய ஒரு நிபந்தனை இருக்கிறது. ஆமென். அங்கே 1வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்ட பிற்பாடுதான் அநேக காரியங்கள் சொல்லப்படும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று இப்படியான ஆசீர்வாதங்களை கர்த்தர் சொல்லி கொண்டு வருகிறார். அப்ப முதலாவது, தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் எங்களுடைய குடும்பமும் ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாய் வெளிப்படுவதற்கு தேவன் சொல்லுகிற காரியம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பயம் என்றது ஒன்று மாத்திரமல்ல, பயந்து அவர் வழிகளில் நாங்கள் நடக்க வேண்டும். சில வார்த்தைகளை பார்ப்பீர்கள் என்றால், விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இதிலும் கூட ஆண்டவர் சொல்லுற காரியம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறது என்று சொன்னால் என்ன என்று கூட சில எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. நீங்கள் வேதத்தை படித்தவர்கள், நாங்கள் வாசிப்போம். தெரியாத பிள்ளைகளுக்காக நீதிமொழிகள், கர்த்தருக்கு ஒவ்வொன்றாய் நாங்கள் பார்த்து இன்றைக்கு சீக்கிரமாக முடிக்கலாம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன என்பதை பார்க்கலாம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு
பயப்படுகிற பயம். அப்ப கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறன்னு சொன்னால், முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற என்றால் முதலாவது பயப்படணும். அதாவது தீமையை வெறுக்க வேண்டும். தீமை, பாவம், தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் நாங்கள் வெறுக்க வேண்டுமா? அல்லேலூயா. அதை நாங்கள் முதல் வெறுத்து அதற்கு பிற்பாடு அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும். தீமை என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், பொய் சொல்றதோ, களவு எடுக்கிறதோ, பகையோ, விரோதங்களோ, விபச்சாரங்களோ, இப்படியாக தேவனுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் தீமைதான். அல்லேலூயா. அதனாலே நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கணுமா? அதுதான், அதை மறக்கக்கூடாது. ஆசீர்வாதத்தினாலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. தேவனை நிச்சயமாய் அநேகர் அறிந்து கொள்வார்கள். அதற்கு நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருக்கு பயந்து தீமையை வெறுத்து தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா சுபாவங்களையும் பாவமான காரியங்கள் எல்லாவற்றையும் நானும் நீங்களும் முதலாவது வெறுக்க வேண்டும். அல்லேலூயா. அது அதாவது வெறுக்கிறதுன்னா அதை விட்டுவிட வேண்டும். இது இல்லை. எவ்வளவுத்துக்கு நாங்கள் வெறுப்பை வெளிப்படுத்தி இருக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில. சில நண்பர்களோடையோ அல்லது கணவன் மனைவிக்குள்ள கூட சில வெறுப்புகள் வரலாம். ஆமென். அதனாலே வெறுத்து விட்டு விட வேண்டும். வெறுத்து, அது சில வேளை பாவம் செய்யத்தக்க, வேதம் எபிரேயர்ல சொல்லப்படுகிறது, நீங்கள் ரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்கள் பாவத்துக்கு விரோதமா இன்னும் போராடவில்லை என்று சொல்லி ஒரு வசனம் எபிரேயர்ல இருக்கிறது. அதாவது ரத்தம் சிந்தத்தக்கதான ஒரு நிலை வந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் பாவத்தை செய்யக்கூடாது. தைரியமா நின்று பேசுற நானும் எனக்கும் தான் சொல்றேன். வார்த்தையே சொல்லலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால், கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறபடினால், கர்த்தருடைய நாமம் வெளிப்பட வேண்டும் என்றால் முதலாவது கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். தீமையை வெறுக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத என்ன தேவன் வெறுக்கிறாரோ, பாவம் என்று சொல்லப்படுகிறதோ எல்லாவற்றையும் நாங்கள் வெறுக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது எங்களுக்கு உள்ளே என்னென்ன சிலவள இன்றைக்கு ஆண்டவர் பேசும் பொழுது நாங்கள் எங்களை ஒப்புக்கொடுக்க, ஒரு தரம் நீங்க குற்ற உணர்வோடு இருக்கக்கூடாது. நான் இப்படி இருக்கிறேனே, அல்லது இப்படி என்னுடைய வாழ்க்கையிலே இப்படி எல்லாம் செய்து விட்டேனே என்று சொல்லி ஒருவரும் குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. கர்த்தர் இரக்கமுள்ள தேவன். நாங்கள் மனம் திரும்பும் பொழுது எங்களை அரவணைத்து, எங்களை நேசித்து, எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. அதனாலே தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் நாங்கள் தேவனுக்கு பயந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவமான காரியங்களை நாங்கள் இன்றைக்கு விட்டு விட வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு என்னென்ன பிரியம் இல்லையோ அவைகளெல்லாம், தீமையை நாங்கள் வெறுக்க வேண்டும். வெறுக்க வேண்டும். வெறுத்த பிற்பாடுதான் அவருடைய வழிகளின் பிரகாரம் நடக்க வேண்டும். ஒரு காரியத்தை சொன்ன சில வேளை உங்களுக்கு ஞாபகம், ஒரு இதற்கு விளக்கமா இருக்கலாம். இது என்னுடைய ஒரு விளக்கம். அதாவது 2 2 5, அப்ப இது பிள்ளை சரிதானே? 2 2 4 சரி. அக்கா சொன்ன சரி, எல்லாருக்கும் தெரியும். அதனால 2 2 5 என்று எழுதின நாங்கள் 5ஐ அழித்து விட்டு அப்படியே விடுவோம் என்று சொன்னால் அது ஆசீர்வாதம். பிள்ளையே அழிச்சிட்டோம். 2 2 5 பிள்ளை அழிச்சு போட்டோம். ஆனா 4 எழுதவன். கர்த்தருக்கு பயந்து தீமையை வெறுக்கிற நானும் நீங்களும் அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அவர் இஷ்டவேளை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஆமென். என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். ஆனால் ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்தின் விடயம் எப்படி என்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை நாங்கள் வெறுக்க வேண்டும். இந்த உலகம் காட்டுகிற விதமாய், உலகம் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களில் எல்லாம் நானும் நீங்களும் அதிலே ஓடிவிடலாம், அதிலே நடந்து விடலாம், அதிலே வாழ்ந்து விடலாம் என்று தேவனுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது. நாங்கள் ஒரு பிரத்யோகமாய் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதைத்தான் நாங்கள் ஆமான் இஷ்டவேல் அந்த யூத ஜனங்களை பார்த்து சொல்றார், ஒரு ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் விகற்பமாய் வித்தியாசமாய் இருக்குன்னு சொல்லி. தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் பாவத்தை இவ்வளவுத்துக்கு, பேதுருவிலே சொல்லப்படுகிறது, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க வேண்டும் என்று சொல்லி. பாவத்துக்கு செத்து. என்னடா இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்குள்ள இறங்கவன்.
இறங்க. அப்பதான் அந்த பாவத்தை கண்டாலே அல்லது பாவத்துக்கு காரியங்கள் எங்களுடைய சிந்தனைகள் போகும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்குள்ளே தடைப்பட்டு விடுமே என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் ஒரு ஒரு விழிப்புக்குள்ளாக இருப்போம். ஆமென். அவை பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும். தேவனுடைய வார்த்தை அவருடைய வழிகளுக்குள்ளாக நடக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவனால் ஆசீர்வதிக்க, உங்களுக்கு தெரியும் நான் வாசித்த பகுதிகளில் எப்படி அதுக்கு பிற்பாடு எப்படி பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம், மனைவியுடைய ஆசீர்வாதம், காரியங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை வேதம் சொல்லுகிறது. ஆமென். அதனாலே முதலாவது நாங்கள் கர்த்தருக்கு பயந்து பாவத்தை வெறுத்து, பாவமான காரியங்கள் சில வேளைகள் என்ன இந்த நாளிலும் கர்த்தரு பிரியமில்லை என்று தெரிந்தும் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் என்றால் இன்றைக்கு விட்டுவிட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்றால் சகையை குறித்து உங்களுக்கு தெரியும். ஆண்டவரோடு அங்கே நடக்கும் பொழுது இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அறியும்படியாய் வகை தேடினான். வகை தேடி அங்கே ஆண்டவர் அவனுடைய விருப்பத்தை அறிந்து சந்தித்தார். நடந்து வரும் பொழுது, இயேசுவோடு நடந்து வரும் பொழுது அவன் சொல்லுகிறான், நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் வேண்டினால் நான் எவ்வளவு நாளத்தனையாய் கொடுக்கிறேன் என்று சொல்லி இப்படியாக அவனுடைய மனம் திரும்புதலை நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவை கர்த்தர் இன்றைக்கும் சில வேளைகளை ஆண்டவர் உணர்த்தும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தை அன்று இயேசு நடந்த அன்றைக்கு வார்த்தை எங்களோடு பேசுகிறது, என்னோடும் உங்களோடும் பேசுகிறது. இப்படி பேசும் பொழுது பாவமான என்ன காரியம் இருந்தாலும் அதை விட்டு விடுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் கர்த்தருடைய நாமம் வெளிப்பட வேண்டும். நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறோம் என்று சொல்லி மற்றவர்கள் பார்த்து இவரை தெரிந்தானே, இவர் எப்படி காரியங்கள் இருந்தவர் என்று அப்படி சொல்லக்கூடாது. இது கர்த்தர் ஆண்டவருடைய காரியம், ஆண்டவர் தான் இவர்களே கரிசனையா இருந்து ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லத்தக்கதாய் கர்த்தருக்கு பயந்து தீமையை வெறுத்து இந்த தேசத்திலே என்ன அதாவது ஒரு கட்டமைப்பு அல்லது ஒரு ஒழுங்கின் பிரகாரம் இந்த அரசாங்கத்தினுடைய காரியங்கள் வழக்கங்கள் இருக்கிறோ அதற்கு மீறி நாங்கள் நடப்பதும் கூட பாவம்தான். தீமையை வெறுக்கணும். எல்லாம் கர்த்தர் இந்த இடத்திலிருந்து எங்களை அவருக்குள்ளாக ஒரு மறுரூபப்படுத்தும்படியாகத்தான் கர்த்தர் பேசுகிறார். ஏதோ எல்லாம் ஓகே, நீங்க பரவாயில்ல, சின்ன காரியம் தானே, பரவாயில்ல, அப்படி இல்லை. சின்ன பாவம் பெரிய பாவம் என்று அல்ல. ஆண்டவர் சொல்றார், திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற சிறுநரியையும் குளிநரியையும் பிடிச்சு கட்டுங்கள். அல்லேலூயா. அவே சின்ன பாவம் பெரிய பாவம் என்று அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, சின்ன பாவம் ஒன்றுதான், பெரிய பாவம் ஒன்றுதான். அதனாலே தீமையை வெறுக்க வேண்டும், தீமையை வெறுக்க வேண்டும். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க வேண்டும். அல்லேலூயா. என்றால் ஒரு செத்த ஈ பரிமள தைலத்தையே நாரை கட்டி போக பண்ணுமா. ஒரு சின்ன பாவம் ஆசீர்வாதத்தையே வெளியிலே தேவன் மகிமைப்படாதபடிக்கு, தேவனை அநேகர் அறிந்து கொள்ளாதபடிக்கு காரியங்களை முடங்க பண்ணுது. அதனாலே தேவனுடைய பிள்ளைகள் நானும் நீங்களும் கர்த்தருக்குள்ளாக தேவனுக்கு பயந்து அவருடைய வழிகளை, தேவனுக்கு பயப்படுற விடயத்தை கொஞ்சம் சொல்லி இருக்கிறேன். அதனாலே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், என்னை நான் ஆராய்ந்து. என்ன தேவனுக்கு முன்பாக எங்களுடைய இருதயங்கள் எல்லாம் அறிகிற தெய்வம் அவர் ஒருவர் தான். அல்லேலூயா. அவர் இன்றைக்கு எங்கெல்லாம் நான் தேவனுக்கு பிரியமில்லாதபடி சில வேளைகளில் என்னை நானே திருப்திப்படுத்தி கொண்டிருக்கலாம். இது சின்ன பாவம் தானே, இது பெரிய பாவம் இல்லை என்று சொல்லி திருப்திப்படுத்தி கொண்டிருக்கலாம். அப்படி அல்ல. அல்லேலூயா. சொன்ன நாம் வார்த்தைகளை போல சிறுநரியையும் குளிநரியையும் பிடிச்சு கட்டத்தான் சொல்றேன். சின்ன பொய் தான், சின்ன ஒரு இதுதான், சின்ன காரியம்தான் என்று அப்படியாக இருக்கக்கூடாது. ஆமேன். ஆகவே அங்கே அந்த ரூமுகளில் இருக்கிறாங்கள கதைக்க வேண்டாம்னு சொல்லுங்க. ஓகே, தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் தீமையை வெறுத்து அவருடைய வழிகளிலே நானும் நீங்களும் நடக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் எல்லாருமே இன்றைக்கு வந்திருக்கிறோம் என்றால் கர்த்தர் நேசித்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு தான் கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். அதனால நான் திருப்ப சொல்ல, ஒருவரும் ஒரு மனம் நொந்து அல்லது குற்ற உணர்வோடு என்ன இவர் இப்படியெல்லாம் பேசுகிறார் என்று அல்ல. கர்த்தர் எங்களோடு இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். ஆமேன். ஆகவே அடுத்தது அவருடைய வழி, அவருடைய வழிதான். ஆமேன். வெறுத்து அவருடைய வழி, என் வழி தனி வழி என்று அப்படியெல்லாம் அது தேவனுக்கு அருவருப்பு. எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்லுவாங்க. அதெல்லாம் கர்த்தர் அருவருக்கிற
வார்த்தை விடயங்கள். ஆமென். கர்த்தருடைய வழி. எங்களோட வழிகளை குறித்து ஆண்டவர் சொல்றார். நேற்றும் உபவாச கூட்டத்தில் சொல்லி இருந்தேன். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி அநேகம் உண்டு. செம்மையாய் நல்லா இருக்கும், இது இப்படி போனா அப்படி போனா நல்லா இருக்கும் என்று எங்களுக்கு தெரியும், வெளிப்படும். ஆனா அதுல முடிவு மரணம், வேதனை. தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுக்கு எங்களுடைய வழிகள் என்று இருக்கலாம், ஆனா அந்த வழியின்படி நடக்கக்கூடாது. கர்த்தருடைய வழி, கர்த்தருடைய வழியின் பிரகாரம் நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள் நடக்க வேண்டும். அதனால்தான் நீங்கள் ஏசாயாவிலே சொல்லப்படுகிறது, என்னுடைய வழிகளை பார்க்க, அதாவது உங்களுடைய வழிகளை பார்க்கலும் என்னுடைய வழிகள் உயர்ந்தது, இந்த வழி பெருசு, உங்களோட வழிகள். அப்ப அதனால உங்களோட வழி என்னுடைய வழியிலே நடக்கலாம், இப்படி செய்யலாம் என்று சொல்லி யோசிக்காமல் கர்த்தருடைய வழி, கர்த்தருக்கு, அதாவது கர்த்தருடைய வழி என்று சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தையின் பிரகாரம் இது சரியா இது பிழையா என்று சொல்லி அதன் பிரகாரம் அந்த வார்த்தையோடு எங்களை ஒப்புவித்து நடக்கவும். அதுதான் பல வார்த்தைகள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஞாபகத்தில், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, இந்த வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். எப்படி திருமணம் ஆகின பிற்பாடு கணவன் மனைவியா இருந்தால் மனைவி தந்த வழியின்படி நடக்கலாது, கணவன் வழியின்படி தான் நடக்கணும். இப்ப சுதந்திரம் என்று சொல்லி இப்ப அப்படி எல்லாம் எப்படி போகுதுன்னு தெரியல, அந்த காலங்கள் அப்படி சொல்லுவார்கள் இல்லையா. கணவன் என்ன சொல்றாலும் அதன்படி இல்லை, நான் வீட்டை இப்படித்தான் இருந்த, நான் சமைக்க தெரியாது, மற்றவர்கள் சமைச்சிருவாங்க, அப்படியெல்லாம் அவ இருக்க முடியாது. எப்படி உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அப்பொழுது உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. எங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பிள்ளைகள் அதை தலைப்பை மறக்கக்கூடாது. எங்களை ஆசீர்வதித்து, என்னை உங்களையும் ஆசீர்வதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அதற்கு நாங்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நானும் நீங்களும் நடக்க வேண்டும். ஆமென். சரி, நான் சில சம்பவங்களை சொல்லி சீக்கிரமா முடிக்கிறேன். என்ன முடிக்கிறேன், பொய் சொல்லிக்கொண்டே இருக்கிறது போல இருக்கன்று சில நேரம் யோசிக்கலாம். சீக்கிரம் நான் நேரம் சொல்லல தானே, அதனால சரி, அதனால சில தேவனுடைய மனுஷர்களை குறித்து நான் சொல்லுவேன், எப்படி அவங்க கர்த்தருக்கு பயந்து தேவனுடைய வழிகள் நடந்தால் அதனால அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க என்று சொல்லி நாங்கள் பார்த்து, இந்த திருவிருந்த பந்தியும் இருக்கு, திருவிருந்த பந்தியிலும் கூட நாங்கள் ஒரு பயத்தோடு, கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஆயத்தத்தோடு, தகுதியோடு கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்க வேண்டும். அதற்கும் ஏற்றாற் போலதான் இன்றைக்கு தெய்வத்தின் வார்த்தையை கர்த்தருடைய கிருபையில உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால முதலாவது நாங்கள் வாசிக்கலாம் ஆதியாகம புஸ்தகம் 39. எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான், என்னாலும் வாசிப்போம். நிச்சயமாய் அது எங்களோடு எப்படியான ஒரு சூழ்நிலையிலே அவன் அந்த பாவத்தை வெறுத்து, தீமையை வெறுத்து அங்கே கர்த்தருக்குள்ளாக அவன் செயற்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 39:7-12 மட்டும் வாசிப்போம். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு, என்னுடைய சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அவள் நித்தம் யோசேப்போடே இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும் போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, என்னுடைய சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போனான். ஆமென். பாருங்கள், இந்த சூழ்நிலைகள் நீங்கள் அடிக்கடி கேட்ட வேத சம்பவம் வாசித்திருப்பீர்கள். எப்படியாக இந்த யோசேப்பு, அதாவது பாவம் செய்யத்தக்கதான ஒரு சூழ்நிலை அவனுக்கு வெளிப்பட்ட பொழுதிலும் அவன் எப்படி சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு பயந்து எப்படி இந்த பொல்லாப்பை நான் செய்வேன் என்று சொன்னாலும் அவள் நித்தம் அந்த பாவத்துக்கு உட்படும்படியாக செயற்பட்டாலும், தேவனுடைய பிள்ளைகளே, அவன் எப்படி
அதை அந்த கடைசியாக நீங்கள் வாசிக்கும் பொழுது அவன் அந்த தன்னுடைய வஸ்திரத்தை பிடித்து இழுத்த பொழுதும் கூட வஸ்திரத்தை விட்டு ஓடி போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாங்களும் சிலவர்கள் என்னென்றா ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய வார்த்தை திருஷ்டாங்கமா எழுதப்பட்டிருக்க, எங்களுக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாகும்படியாய் திருஷ்டாங்கமாய் சில காரியங்கள் சம்பவங்கள் எங்களுக்கு இப்படி இப்படி இருக்கிறது, நீங்களும் இப்படியான சூழ்நிலையிலே இப்படி செயற்பட வேண்டும். இல்ல சூழ்நிலை இப்படியா போயிட்டது, இப்படிய பாவத்திலே இருந்து விட்டேன் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் சாட்டு போக்கு சொல்ல முடியாது. உலகத்திலே சொல்வார்கள், சாட்டு போக்கு சொல்லுகிறவர்கள் சாதிக்க முடியாது என்று சொல்லி. ஆமே, அதனாலே சாட்டு போக்கு நாங்கள் சொல்லுவோம், அந்த இல்லை இப்படித்தான் பாவம், இப்படி சூழ்நிலை வந்து விட்டது, அதனால நான் விழுந்து விட்டேன் என்று சொல்ல முடியாது. கர்த்தர் எங்களுக்கு எழுதி வைத்திருக்கார், இப்படியான சூழ்நிலையிலும் தேவனுடைய பிள்ளைகள் எப்படியாய் பாவத்துக்கு வெறுத்திந்த யோசேப்புடைய சூழ்நிலை போல இதுதான் சம்பவம் என்று நீங்கள் யோசிக்க தேவை. உங்களுடைய வாழ்க்கையில பல காரியங்கள், பண விடயங்களா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில ஒரு பொய் சொல்லத்தக்கதான சூழ்நிலைகள் வரலாம். என்ன அவர் சொல்லுகிறார், என்ன கர்த்தர் என்னை அங்கே பார்க்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை பாருங்கள், இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறவன், உன்னை தவிர வேறொன்றும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு, இந்த யோசேப்பை போல கர்த்தருக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு, நாங்கள் தேவனுக்கு தான் பாவம் செய்யாத என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு பயந்து அவருடைய வழிகளில் நாங்கள் நடக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், அதுக்கு பிற்பாடு அவருடைய காரியங்கள் சில வேளைகளில் ஒரு கஷ்டமான சூழ்நிலை போல இருந்தாலும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். ஆனாலும் கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றால் கர்த்தருடைய வழிகளில் நடந்தார். அல்லேலூயா. அதான் அவனை கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிட்டது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவனை உருவாக்கினது, கர்த்தருடைய வார்த்தை அவனை உருவாக்கினது, வடிவமைத்தது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எப்படி அதற்கு பிற்பாடு எகிப்திலே ஒரு அதிகாரியாக பிரதானியாக உயர்த்தப்பட்டார், அதனாலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது என்று நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே நான் என்ன சொல்ல வர்றென்றால், நானும் நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பது கர்த்தருக்கு பிரியம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் எப்படி சுதந்தரிக்கிறவர்களாக, எப்படி அந்த ஆசீர்வாதத்தினால் நாங்கள் நிரப்பப்பட்டவர்கள், சுகமாயிருக்கலாம், ஆரோக்கியங்களாயிருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியங்களாயிருக்கலாம், எங்களுடைய குடும்ப விடயங்களாயிருக்கலாம், எங்களுடைய பொருளாதார உலக இந்த பூமிக்குரிய விடயங்களா எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா இருந்தால் தேவனுக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும். ஆமேன். அவை பாவம் என்று சொல்லி நான் சில விடயங்களை உங்களுக்கு சொல்லிவிட்டேன், திருப்ப நான் சொல்ல விரும்பலை. சின்ன பாவம் பெரிய பாவம் என்றெல்லாம் இருக்கக்கூடாது. ஆமேன். பாவம் பாவம் தான். அல்லேலூயா. ஆகவே இந்த யோசேப்பை போல தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நாங்கள் நடக்க வேண்டும். சரி, அடுத்தது சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ, இந்த தானியேல், இந்த 4 பேரை குறித்து வேதத்திலே நீங்கள் நன்றாய் படித்திருப்பீர்கள், அல்லது இந்த வேத சம்பவங்களை அறிந்திருப்பீர்கள். அவர்கள் எப்படி பாபிலோனிலே இருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு எப்படியாக அந்த அரண்மனையிலே கொண்டு வந்த பொழுது, தேவனுடைய பிள்ளைகள் பாபிலோனுக்கு அங்கே கொண்டு வந்த பொழுது அவர்கள் எப்படி தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய வழியின் பிரகாரமே அவர்கள் நடந்ததினாலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். சில வார்த்தைகளை சீக்கிரமாய் வாசிப்போம். தானியேல் புஸ்தகம் முதலாவதே அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பு, கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருடைய பிள்ளைகள் எதிலும் தீட்டுப்பட்டு விடக்கூடாது, அசூசியா இருந்து விடக்கூடாது, அசுத்தத்தை தொட்டு விடக்கூடாது என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு அவர்கள் நடந்தார்கள் என்று இதில் சொல்லப்படும். சீக்கிரமாய் வாசிப்போம். தானியேல் 1:1. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சீனேயார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தாரிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும்
அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்ஷத்தார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மிஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத் நேகோ என்றும் மறுபெயரிட்டான். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி. பாருங்கள், இதுதான் வசனம். அவர் எப்படியாக எருசலேமிலிருந்து அங்கே சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு இங்கே பாபிலோனுக்கு கொண்டு வந்த பொழுது அவர்கள் அதிலும் சிறப்பானவர்கள், நல்ல தேர்விலே நல்ல ஒரு அதாவது வளர்ந்தவர்களை அல்லது அறிவிலே வளர்ந்த பிள்ளைகளைத்தான் அங்கே பிடித்து கொண்டு வந்து தன்னுடைய அரண்மனையிலே அங்கே வேலை செய்யும்படியாக வைத்தது மாத்திரமல்லாமல் தன்னுடைய போஜனத்திலே இவர்கள் சாப்பிடும்படியாக அங்கே நியமிக்கப்பட்ட பொழுது இந்த வாலிபர்கள், இந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ, தானியேல் என்ற இந்த வாலிபர்கள் ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறார்கள். ஏனென்றால் அங்கே அந்த இந்த சரித்திர அல்லது இந்த விடயங்களை பார்க்கும் பொழுது அங்கே அந்த ராஜாவுக்கு போஜனம் சாப்பாடு கொடுக்கப்படுவதற்கு முன்பு விக்கிரகங்களுக்கு அந்த சாப்பாடு படைக்கப்படுமா. அல்லேலூயா. அதனாலே இதை அறிந்த இந்த தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தானியேல் அதிலே 9வது வசனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது 8வது, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். ஆமேன். அவ என்ன இதிலே சொல்லுகிறேன் என்றால், அந்த தேவனுக்கு பிரியமில்லாத அந்த போஜனத்தையே அவர்கள் சாப்பிடாதபடிக்கு தீர்மானம் பண்ணினது மாத்திரமல்லாமல் அதன்படி நடந்தார்கள். அல்லேலூயா. இந்த விடயங்களுக்கு பிற்பாடு அவர்களுக்கு பல சோதனைகள், பல காரியங்கள் வந்தது அவருடைய வாழ்க்கையில. நான் சீக்கிரமாய் சொல்லுகிறேன். இவர்கள் நிமித்தம் கர்த்தருக்குள்ளாக முதலே ஆண்டவருக்கு பயந்து பாபிலோனிலே அந்நிய தேசத்திலே அவர்கள் இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமானபடி, கர்த்தருக்கு பயந்து, கர்த்தர் எதை வெறுக்கிறாரோ அதை வெறுத்து அவர்கள் வாழ்ந்தார்கள். வாழ்ந்து கர்த்தருடைய நாமம் அவர்கள் மூலமாய் மகிமைப்பட்டது என்று அதற்கு பிற்பாடான சம்பவங்கள், பல விடயங்கள் சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவுக்கு எதிராக அங்கே ஒரு பொற்சிலையை நிறுத்தி அந்த நேபுகாத்நேச்சார் இதை வணங்க வேண்டும், இது வணங்காவிட்டால் உங்களை அக்கினி சூளையிலே போடப்படும் என்று சொல்லி ஒரு சட்டமே இயற்றினான். இவர்கள் வணங்கவில்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தான் தேவன், இதை தவிர நாங்கள் வணங்க மாட்டோம் என்று அவர்கள் உறுதியாயிருந்தார்கள். ஆனால் அதற்கு பிற்பாடு 7 மடங்கு அங்கே சூடாக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்பொழுதிலும் அவர்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகள் தான் நடந்தார்கள். நான் என்ன சொல்றேன் என்றால், என்ன சகோதரனே ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு இப்படியெல்லாம் கஷ்டமான வழியா இருக்குதே, நிபந்தனை ஆக கஷ்டமா இருக்கு, அப்படி இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எங்களுக்கு பலன் தருவார். ஆமென். ஏதோ சூழ்நிலைகளை பார்த்தால் அக்கினி சூழ, தானியேலுக்கு சிங்கக்கெபி இப்படி போல இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அந்த இடத்திலே அவர்களுக்கு பலன் கொடுத்தார். ஆமென். எங்களுக்கும் நாங்கள் என்ன முக்கியமாக பார்க்கிறோம் என்றால், கர்த்தருக்கு பயந்து, கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை வெறுத்து, இந்த தானியேல், இந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ இந்த 3 பேரும் அவர்கள் அக்கினி சூழ 7 மடங்கு சூடாக்கினாலும் கர்த்தர் தான் தெய்வம், அவருக்கு பிரியமானபடித்தான் நாங்கள் வாழ்வோம் என்று சொல்லி அங்கே கட்டி அக்கினி சூளையில போட்டாங்கள். போட்ட பொழுது அவங்களை எந்த ஒன்றும் அக்கினி சேதப்படுத்தலையா. அதுக்கு பிற்பாடு உங்களுக்கு தெரியும், வசனங்கள் தெரியும். அந்த ராஜாவே சொல்லுகிறான், இவர்களுடைய தேவன் தான் தேவன், எல்லா இடமும் தீர்மானிக்கப்படுகிறது சொல்லுகிறார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள், என்ன நான் சொல்றேன் என்றால், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடப்போம்.
இந்த ஆண்டு எங்களுக்கு சுவிசேஷத்தின் ஆண்டு, நற்செய்தியின் ஆண்டு. எங்களுடைய ஆசீர்வாதம், கர்த்தர் எங்களை ஆசீர்வதி, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளின் பிரகாரம் நடக்கும் பொழுது கர்த்தர் எங்களை சில வேளைகள் எதிராய் பல சூழ்ச்சிகள், பல காரியங்கள், எங்களுக்கு எதிராய் பலவிதமான காரியங்கள் இருந்தாலும் கர்த்தருக்குள்ளாக எப்படி நடக்கணும் நடப்போம். கர்த்தர் சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலைகளை உயர்த்தி கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறதை பார்த்து அவர்களும் கர்த்தரை உயர்த்துவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடப்போம். கர்த்தர் நாங்கள் 128வது சங்கீதத்தில் வாசித்தது போல எங்களுடைய பிள்ளைகள், மனைவி, எங்களுக்கு உண்டானவைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், அவருடைய வழிகளில் நடக்கிற மனுஷன் இப்படியா இருக்கிறான் என்று சொல்லி அநேகர் அறிந்து கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் கர்த்தருக்கு பயப்படாமல் அவருடைய வழிகளில் நடக்காமல் நாங்கள் இருந்து விடக்கூடாது. ஆமென். உங்களுக்கு தெரியும், ஒரு சம்பவத்தை சொல்றேன். நகோமி, உங்களுக்கு வேதத்திலே நகோமியை குறித்து தெரியும். அவ எப்படியாக அங்கே பெத்லெஹேமிலே பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்த பொழுது ஆண்டவருக்குள்ளாக அவள் எப்படி இருக்க வேண்டுமோ அவள் இருக்காமல், கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தர் வெறுக்கிற, கர்த்தர் இது இந்த இடக்குழுக்களே போகக்கூடாது என்று சொன்ன இடத்துக்கு போனாள். பெத்லெஹேமிலே பஞ்சம் வந்த பொழுது, சில வேளைகளே பஞ்சமோ ஏதோ ஒரு சூழல் வருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எங்களை ஆசீர்வாதத்துக்கு உள்ளாக நடத்தும்படிதான் அந்த சூழ்நிலைகளை கூட அனுமதிப்பார் என்றதை எங்களுடைய இருதயத்திலே இருக்க வேண்டும். ஆமென். அவருடைய பிள்ளைகளுக்கு, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலதும் நன்மைக்கு ஏதுவா. ஒரு சின்ன காரியமும் தீமைக்கா அல்ல, சகலதும் ஆண்டவர் எல்லாம் நன்மைக்கு, என்னை ஆசீர்வதிக்கும்படியாய்த்தான் நான் கர்த்தரு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். பஞ்ச நேரத்திலும் கர்த்தர் எனக்கு ஆகாரத்தை தருவார். நான் எங்கே இருக்க வேண்டுமோ, எதை செய்ய வேண்டுமோ அதை நான் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இவள் எப்படியாக அங்கே மோவாப் தேசத்துக்கு கடந்து போனாள். இங்க பஞ்சம் வந்தோன்னு அங்க நல்லா இருக்குன்னு சொல்லி ஆசீர்வாதமா இருக்கு, அங்க போனா நல்லபடியா சாப்பிடலாம், எல்லாம் எல்லா வசதியோடு வாய்ப்போடு அந்தஸ்துகளோடு இருக்கலாம் என்று சொல்லி போனால் புருஷனை இழந்தாள், 2 பிள்ளைகளை இழந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். மீண்டும் பெத்லெஹேமுக்கு வந்தாள். ஆகவே என்ன சொல்லுகின்றார் தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே அநேகர் தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடப்போம். இறுதியா ஒரு வசனத்தை வாசித்து நாங்கள் முடித்துக் கொள்ளலாம். உபாகம புஸ்தகம் 5வது அதிகாரம் 29வது வசனம். எல்லாரும் எழுந்திருந்து நாங்கள் இந்த வார்த்தையை வாசிக்கலாம். உபாகம புஸ்தகம் 5வது அதிகாரம் 29வது வசனம். உபாகம புஸ்தகம் 5:29. அவர்களும் அவர் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படிக்கு அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து, எல்லாம் எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய குடும்பம், எங்களுடைய சபை எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும், நன்றாய் இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு பயந்து, இதில் சொல்லப்பட்டது போல என் கற்பனைகள் எல்லாம் கை கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்குள்ள இருந்தால் நலமாயிருக்கும். ஆகவே எங்களுடைய இருதயத்தை நாங்கள் தேவனுக்குள்ளா இந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் பக்குவப்படுத்துவோம். ஆமென். எங்களுடைய பிள்ளைகள், நாங்கள், சபை மக்கள் எல்லாரும் நன்றா இருக்கணும், நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். இதனாலே கர்த்தருடைய நாமம் வெளியிலே மகிமைப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவித ஆசீர்வாதங்களாலும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து நன்றா இருக்க வேண்டும். இதற்கு எங்களுடைய இருதயம் எப்படி பக்கப்படணும்னால் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள், அவருடைய வார்த்தைகள், அவருடைய வழிகளுக்கு நடக்கும்படியாக. ஆமென். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் கேட்டது போல நாங்கள் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க பிரியமாய் இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே, அவருடைய முகத்தின் அந்த பிரகாசம் எங்களுக்குள்ளே பிரகாசிக்கிறதுனாலே அங்கே எல்லா ஜனங்களும் தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதாக, எல்லா ஜாதிகளும் தேவனுடைய இரட்சண்யத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் வெளிப்படுகிற ஒரு வார்த்தையை நாங்கள் வாசித்தோம்.
நாளிலும் நாங்கள் கேட்டது போல எப்படி அந்த ஆசீர்வாதத்தை நானும் நீங்களும் சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி இன்னைக்கு நாங்கள் பார்த்தது போல கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்க வேண்டும். அவன் பாக்கியவான், அவன் ஆசீர்வாதமாய் இருப்பான். அவனுடைய காரியங்கள், பிள்ளைகள், மனைவி எல்லாம் எப்படி இருப்பார்கள் என்றெல்லாம் வேதம் சொன்னது போல தேவனுடைய பிள்ளைகளே, எங்களை ஒப்புக் கொடுப்போம். இன்றைக்கு சில வேளைகளிலே நாங்கள் பல விதங்களிலே தவறுகளுக்குள்ளாக போயிருக்கலாம், தீமையான பாவமான காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் எங்களோடு பேசி இருக்கிறார். விட்டுவிட வேண்டிய காரியங்களை நாங்கள் விட்டுவிட வேண்டும். இல்லை என்று சொன்னால் எங்களுக்குத்தான் அது வேதனையாக மாறும். நகோமியுடைய காரியங்களை பார்த்தோம். எப்படி கர்த்தருக்கு பயப்படாமல் கர்த்தர் வெறுக்கிற அந்த மோவாபுக்கு போனாள், பிள்ளைகளை இழந்தாள், கணவனை இழந்தாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியா எங்களை வேதனைக்குள்ளாய் நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. கர்த்தர் எங்கள் மேல் மனதுருக்கம் உள்ள தேவன். நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் நன்றாய் இருக்க வேண்டும் என்று விரும்பி கர்த்தர் சொன்ன காரியம் பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளை எங்களை ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரே, அப்பா, நாங்கள் உமக்கு பயந்தப்பா. ஆண்டவரே, அந்த தீமைகளை வெறுத்து, ஆண்டவரே, உமக்கு பயப்படுதல் என்றால் தீமையை வெறுப்பது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். உமக்கு பிரியமில்லாத காரியங்களை வெறுத்து கர்த்தாவே, ஐயா, இந்த உலகத்திலே மக்களுடைய வாழ்க்கைகளை பார்த்தால் இப்படி வாழலாம் என்று சொல்லி சில வேளைகளே எங்களுடைய மனதிலே பல கேள்விகள் வரலாம். தேவ பிள்ளைகளே, அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். நம்முடைய தேவன் எங்களை அவர் ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் எங்களுக்குள்ளே இருக்கிற தெய்வம் பெரியவராய் இருக்கிறபடினாலே கர்த்தருடைய பிள்ளைகள், ஐயா, நான் உம்முடைய வார்த்தைக்கு உமக்கு பயந்து உம்முடைய வழிகளுக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் எங்களை விட்டு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னுடைய பாவமான காரியம் கர்த்தாவே, சில வேளைகளை நான் யோசித்து இருக்கிறேனப்பா, இது சின்ன பாவம், இதிலே பெரிய காரியம் இல்லை என்று சொல்லி யோசித்து இருக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, சின்ன பாவம் பெரிய பாவம் என்று அல்ல. ஆண்டவரே, நீங்க சொன்னது போல திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற அந்த சிறு நரியையும் குழி நரியையும் பிடித்து கட்டுங்கள் என்று சொன்னது போல, ஐயா, இந்த நாளிலும் ஆண்டவரே, எனக்குள்ளும் இப்படியான சிந்தனைகள் இருந்திருக்கப்பா. ஆண்டவரே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, தீமையை வெறுக்க, ஆண்டவரே, இனி வருகிற நாட்களிலும் எந்த சூழ்நிலைகளா இருந்தாலும் ஆண்டவரே, அந்த யோசேப்பை போல ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லியப்பா. ஆண்டவரே, அந்த நிலைகளை, அந்த சூழ்நிலைகளை விட்டு விலகப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய வழிகளின் பிரகாரமே நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இதனாலே கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய நாமம் ஆண்டவரே இந்த பூமியிலே அப்பா உம்முடைய வழிகள் வெளிப்படுமே. ஆண்டவரே, உம்முடைய இரட்சண்யம் வெளிப்படுமே என்று சொல்லி நாங்கள் பார்த்தது போலப்பா. கர்த்தர், இந்த நாளும் ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த நற்செய்தியின் ஆண்டிலே கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே இப்படியாக கர்த்தாவே வாழத்தக்கதாய் எங்களுக்குள்ளும் அந்த நற்செய்திகள், நல்ல செய்திகளை அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலும் வரத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து நடந்து விட்டோம். ஆண்டவரே, எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கப்பா. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளப்பா, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆண்டவரே, ஓ, இது தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவினுடைய பிள்ளைகள் என்று சொல்லி, ஓ, அந்த இயேசு இவர்களை இப்படி ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி அப்பா, வருகிற நாட்களிலே அநேகர் தேவனை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களுக்குள்ளே நல்ல சமாதானங்கள், சந்தோஷங்கள், எங்களுடைய பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லா விதத்திலும் எங்களை ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இந்த பூமியிலே, இந்த தேசத்திலே ஆண்டவரே, ஓ ஆண்டவரே, உமக்குள்ளா இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்று சொல்லி நாங்களும் சாட்சியா இருந்து கர்த்தாவே அநேகரை உம்முடைய அன்புக்குள்ளாய், உம்முடைய ரட்சிப்புக்குள்ளாய் நடத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் எல்லாரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தர் இந்த நாளும் எங்களோடு பேசி இருக்கிறார். ஆமேன். சில வேளைகளில் வார்த்தைகள்